வெல்கம் டு MAHA சேனல் க்ரோயிங்கர் வித் MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ், அதாவது வந்து முடியல கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப பிளவுகள்லாம் இருக்கும். ரெண்டாக முடியோட அடியிலலாம் பார்த்திங்கன்னா 2 பிளவுகளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் எப்படி சரி பண்ணுறதுன்னு. ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 வாஷ்லேயே சரி பண்ணுற மாதிரிக்கு இதுதான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து இந்த ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமாக வின்டர் சீசனில் நிறைய பேருக்கு வந்து முடி வந்து ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ், அதாவது கீழே வந்து முடி பிழந்து போகிறது வந்து நடக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடியோட இந்த முடியோட இந்த பகுதியிலலாம் நம்ம வந்து எண்ணெய் தேய்ப்போம். அதாவது நம்ம மாஸ்க் போடுறப்போ எல்லாமே வந்து இந்த சைட்லலாம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். பட் நம்ம வந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எப்பயுமே வந்து எண்ணெய் தேய்க்கிறதோ இல்லை நம்ம வந்து அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குறதோ வந்து மறந்துடுவோம். ஸோ அந்த ட்ரைனஸ் தான் ஃபார்ம் ஆகி வந்து 2 பிப்பிற மாதிரிக்கு முடி வந்து பிளந்து போகிறது. ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ண தேவையே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய 2 ரெமெடி வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தயார் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம். ஸோ பவுலில் போட்டுக்கலாம். அதோட வந்து ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் நேச்சுரலாக இருந்தாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி கடையில் ஏதாவது ஒரு ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க, அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ தேங்காய் உடைச்சி அதிலேருந்து நம்ம வந்து பால் எடுத்து இது மாதிரி வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஐஸ் ட்ரேயில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நமக்கு வந்து தேவையானது வந்து ஒரே ஒரு க்யூப் தான் தேவைப்படும் ஒரு நாளைக்கு. அதனால் நம்ம ஃபுல்லாக அதுக்காக அந்த ஒரு க்யூப்க்காக வந்து நம்ம ஃபுல்லாக உடச்சி அரைச்சி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சிட்டு கூட நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக என்ன டிப் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேங்காய் எப்போ கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் அரைச்சி இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட தேவையானப்போ ஒவ்வொரு இதாக எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில், அதாவது கோகோனட் மில்கில் வந்து என்ன வந்து முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா, நேச்சுரலான கெரட்டின் ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து ஹேருக்கு வந்து அவ்வளோ வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கும், அவ்வளோ ட்ரீட் பண்ணும். அதாவது நமக்கு ஸ்ப்ளிட் ஹேண்ட் இருந்தாலோ ட்ரையாக இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்லாம் போட்டு நம்ம முடி டேமேஜ் ஆகிருந்ததுன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக சரி பண்ணக்கூடிய ஒரு இது. அதாவது நீங்கள் 2 வாஷ்லேயே வந்து உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். தேங்காய் பால் இது மாதிரி இதில் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது தேங்காய் பால். ஸோ இதை வந்து நான் ஏன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, நமக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் அது மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்படுறது வந்து ஒரே ஒரு இது தான் தேவைப்படும். ஸோ இதுக்காக நம்ம ஃபுல்லாக அரைக்கிறதுக்கெலாம் நமக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த மாதிரி ஒரு தடவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். அதுலேருந்து ஒரே ஒரு இது மட்டும் நான் எடுத்துப்பேன். நான் எப்போ தேவையோ அப்போ மட்டும் வந்து ஒன்று எடுத்துப்பேன். நான் இதை வந்து டெய்லி பண்ணிவிட்டு வாங்க. ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இதிலேருந்து வந்து நான் ஒன்று ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து தேங்காய் பாலோட க்யூபு. ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மெல்ட் ஆகிடும். நமக்கு இதை சூடு பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ இதிலேருந்து இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா கையில் இப்படி தேய்ச்சிங்கனாவே நல்லா வந்து சூப்பராக வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வருது. நல்லா தெரியுது அவங்களுக்கு. இதை என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய முடியோட குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அடியில், இந்த முடியோட அடிப்பகுதியில், இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் வந்து தேய்க்கணும். இதை வந்து ஃபுல்லாக தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே கீழே இருக்கு இல்லையா, ஸோ இது ஃபுல்லாக மேலே இருந்தெல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து கீழே வந்து தேய்ச்சிக்கலாம். நமக்கு எந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் இருக்கோ அங்கே வந்து தேய்ச்சிட்டாலும் போதும். இது மாதிரி குளிக்கிறப்ப தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு குளிச்சிருங்க. நார்மல் வாஷாக குடிச்சிருங்க. வீக்லி 2 டைம்ஸ் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கம் இருக்கவங்க இந்த மாதிரி டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நார்மல் வாஷ் தான் உங்களுக்கு 2 வாஷஸ்லேயே போயிடும்.
அடுத்து வந்து ஒரு ஹேர் மாஸ்க் பார்க்கலாம். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் போடுங்க. அதாவது வந்து ஒரு கப்பு வந்து நீங்கள் தேங்காய் பால் உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் தேங்காய் பால் வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெந்தய இலைகள், இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான வெந்தய இலை வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். வெந்தய இலைகள் வந்து நல்லா கண்டிஷன் பண்ணும். அதான் நேச்சுரலாகவே கண்டிஷனர். இதுக்காக நம்ம வந்து கண்டிஷனர்லாம் போடணுன்ற அவசியமே கிடையாது. நேச்சுரலாக வெந்தய இலைகள் போட்டாலே வந்து அது ஒரு கண்டிஷனர் தான். ஸோ அதனால் வெந்தய இலைகள் வச்சுருக்கேன். வெந்தய இலைகள் கிடைக்கலன்னா நம்ம வெந்தயத்தை ஊற வச்சு நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாசிப்பயிரை வந்து முளைக்கட்டின வச்சுருக்கேன். முளைக்கட்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பாசிப்பயிறு டைரெக்டாகவே கூட நம்ம ஊற வச்சுட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். இது 3 நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ முதல் நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஷாம்பு இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இந்த ஹேர் வாஷ் இந்த மாஸ்க்கை வந்து நம்ம போடணும். ஸோ வந்து இது போட்டதுக்கப்புறம் எந்த ஷாம்புவோ ஷியக்காவோ எதுவுமே போடக்கூடாது. இது நல்லா போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது ஹேரில் ரூட்டில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய ஹோம் ரெமடிஸ் டிஐஒய்ஸ் வந்து ஸ்கின் கேருக்கும் ஹேர் கேருக்கும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நீங்கள் வேணும்னா செக் பண்ணுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.